திடீர்னு பாக்கியாவை ரொம்ப சிங்கப்பெண்ணா வந்து தைரியமான பெண்ணாலாம் காமிச்சிட்டு அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டம்மி பாவா இந்த ஒரு பட்டாசெல்லாம் வெடிக்காது இல்லை அந்த மாதிரி ஆக்கி விட்டாங்க. அது முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஈஸ்வரிக்கிட்டே ஸ்ட்ராங்காக உங்கள் பிள்ளையை நீங்கள் பார்த்துக்கணுன்னா அவர் வீட்டுக்கு போய் பார்த்துங்க, என் வீட்டுக்கு அவங்கள கூட்டக்கூடாது, நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கங்க, இந்த வீட்டில் அவர் இருக்கக்கூடாது, அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் அவரை கூட திருப்பி அவருக்கு நான் சமைச்சு போடணும் ஆக்கி போடணும் அவரை நான் பார்த்துக்கணுங்கிறேன் எனக்கு வேணாங்கிறத சொன்னவங்க. இப்போ ஆனால் கூட்டந்ததுக்கப்புறமா பேன உட்காந்துருக்காங்க. இங்கே கமலா வராங்க, இந்த பக்கம் ராதிகா வருத்தப்படுறாங்க, ராதிகா ஏற்கனவே நீங்கள் உங்க கூட வச்சுக்க தானே இப்படிலாம் பிளான் பண்ணுறீங்கிறாங்க. அவர் என் வீட்டுக்கு வரக்கூடாது, வேணும்னா நீங்கள் தனி வீடு கூட எடுத்து போய்க்கோங்க, எங்கே வேணாலும் போய்க்குங்க, ஆனால் வந்து இங்கே இருக்கக்கூடாதுங்கிறத சொல்கிறத விட்டுட்டு இவங்க பொறுமையாக இருக்க அவர் ரொம்ப நல்லவர் நாடகம் போட்டுட்ருக்கார். பாக்கியா ரொம்ப திறமையானவன்னு தெரிஞ்சால் நான் கூடவே இருந்துருவேன்லாம் வசனம் பேசும்போது யோ வெளில போயா முதல்ல நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே கூடாது, வெக்கமாகவே இல்லையா, நான் அத்தனை தடவை சொல்லிட்டேன் என் வீட்டில் வந்து உட்காந்துருக்க காசையும் வாங்கிக்கிட்டேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டு அதான் கரெக்டாக இருக்கும். ராதிகாவும் பாவமாக இருக்காங்க, ஆனால் ராதிகாவும் ஒரு கட்டத்தில் ஸ்ட்ராங் ஆகி ரெண்டு பேருமே ராதிகா பாக்கியா ரெண்டு பேரும் சேர்த்துக்கிட்டா பெட்டராக இருக்கும். இந்த இனியா செடியன் மாதிரி வந்து கொஞ்சம் கூட வந்து ஒரு நன்றி கடன் ஆட்களை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள்.